சுரா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு. பீகார் மாநிலத்தை பின்பற்றி தமிழகத்திலும் மதுவிலக்கு கொள்கையை மாற்றி அமைத்து கள்ளுக்கான தடை நீக்கினால்தான் கள்ளச்சாராய மரணங்கள் தடுக்கப்படும் என்று தமிழக கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் கள் நல்லசாமி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். ஒரு மரத்து கள்ள 48 நாட்கள் ஒரு மண்டலம் பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும். கள்ளுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்து கள்ளு கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. பல மரத்து கள்ளு தான் கிடைக்கும். அதுவும் அது கலப்பட கல்லாக தான் இருக்கும். கள்ளுக்கு தடையும் கூடாது, கடையும் கூடாது. உலக அளவில் மதுவிலக்கு தோற்று போயிருந்தாலும் ஒரு அரசனுடைய இலக்கு மதுவிலக்கை நோக்கியே இருத்தல் வேண்டும். மதுவை நோக்கி இருந்துவிடக்கூடாது. பீகாரில் 9 ஆண்டுகளுக்கு முன்பு பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்டது. அப்போது அங்கே சாராயத்துக்கு, இறக்குமதி மதுக்களுக்கு, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை. கள்ளுக்கு மட்டும் விலக்களிக்கப்பட்டது. மதுவிலக்கு கொண்டு வந்த பிறகு அங்கே ஒரு கள்ளச்சாராய சாவு நிகழ்ந்தது. அந்த அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்துவிட்டது. சொன்ன காரணம், நிவாரணம் கொடுத்தால் அது கள்ளச்சாராயத்தையும் சாவையும் ஊக்குவித்ததாக இருக்கும் என சொல்லி மறுத்துவிட்டது. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டில் மரக்காணத்தில் 23 பேர் கள்ளச்சாராயம் அருந்தி இறந்து போனார்கள். இப்போது தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் 50க்கும் மேற்பட்டவர்கள் விஷச்சாராயம் குடித்து இறந்திருக்கின்றார்கள். இவர்களுக்கு தமிழ்நாடு அரசு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கி இருக்கின்றது. இது ஒரு தவறான முன்னுதாரணம். இது கள்ளச்சாராயத்தையும் சாவையும் ஊக்குவித்தது ஆகும். இது கண்டிக்கத்தக்கது. பீகாரை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் மதுவிலக்கு மற்றும் மது கொள்கை மாற்றியமைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். பீகாரில் குற்ற ஆவண பதிவில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள், மதுவிலக்கு கொண்டு வந்த பிறகு விபத்துக்களும் குற்றங்களும் கள்ளச்சாராய சாவுகளும் வெகுவாக குறைந்து போயிருப்பதாக சொல்லுகின்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இது கூடிக்கொண்டே செல்கின்றது. கள் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருளோ மதுவோ அல்ல, அது உணவு. கள் இறக்குவதும் பருகுவதும் அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை. சில ஆண்டுகளுக்கு முன்பு நெடுஞ்சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. கேரளாவில் மதுக்கடைகளை மூடினார்கள், கள்ளுக்கடைகளை திறந்தே வைத்திருந்தார்கள். அவர்கள் வைத்த வாதம் கள் உணவு என்பது. சுரா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு.